ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்டினோ பேஸ்டு டேக்கோமீட்ரு. ஆக்சுவலி டேக்கோமீட்டர் அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஒரு ஸ்பீடை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டூலு. நார்மலாக நம்ம வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டரோ இருக்கட்டும், ஒரு ஸ்டண்ட் மோட்டரு, டிசி சம்திங் இந்த மாதிரி மோட்டரில் இருக்க அதோட ஸ்பீடு ஆர்பிஎம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டிவைஸ் தான் வந்து டேக்கோமீட்ரு. இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று கான்டாக்ட் டேக்கோமீட்ரு, ஃபிசிக்கல் கான்டாக்ட் டேக்கோமீட்ரு, இன்னொன்று வந்து கான்டாக்ட்லெஸ்ஸு. ஸோ கான்டாக்ட்லெஸ் டேக்கோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஐஆரை பேஸ் பண்ணி இருக்கும், எஃபெக்ட் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேக்னெட்டிக் டைப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இந்த 2 டைப் சென்சார் தான். ஸோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அர்டினோ யூஸ் பண்ணி ஐஆர் சென்சார் யூஸ் பண்ணி ஒரு கான்டாக்ட்லெஸ் டேக்கோமீட்டர் யூஸ் பண்ணி என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட்டில் கொடுக்குற அந்த 230 வோல்ட் இன்புட் சோர்ஸை நமக்கு செகண்டில் 12 வோல்ட் டிசியாக 12 வோல்ட் ஏசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதனால தான் இதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் சப்ளை செக்ஷன். இந்த பவர் சப்ளை செக்ஷனில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், ஒரு கெப்பாசிட்டர் ஃபில்டர், ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர், ப்ளஸ் ஒரு பவர் சப்ளைக்காக ஒரு எல்இடி இண்டிகேஷன் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்டினோவில் ஒன் ஆஃப் த ஒரு மாடியூல் ஒன்று. இதுக்கு பேர் வந்து நோடு எம்சியூன்னு சொல்லுவாங்க. ESP8266 ஒய்ஃபை அட்டாச்சோடு வரும். ஸோ இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒய்ஃபை ஐஓடி ப்ராஜெக்ட்ஸ் கூட டிசைன் பண்ண முடியும். ஸோ நான் ஏன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த போர்டோட காஸ்ட் வந்து பார்க்கும்பொழுது கம்பேர் டு அதோட கம்பேர் பண்ணும்பொழுது இதோட காஸ்ட்டும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்மளோட ஐஓடியும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃபியூச்சர் ஸ்கோப்புக்காக இதை வந்து நம்ம ஐஓடிலையும் இந்த ஆர்பிஎம்எஸ் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த போர்டில் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிடி டிஸ்பிளே 16x2 டைப் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆர்பிஎம் ரன் ஆகுது, எவ்வளோ ஆர்பிஎம்மில் மோட்டர் ரன் ஆகுதுங்கிறத ஷோ பண்ணுறதுக்காக நான் இந்த 16x2 டைப் எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக டேக்கோமீட்டரில் இருக்கும் இல்லைங்களா ஒரு மொமெண்ட்ரி புஷ் பட்டன். ஸோ அந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுவிட்ச் இந்த ஃபேனை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஸோ எப்போ நமக்கு வந்து ஆர்பிஎம் மெஷர் பண்ணுமோ ஸோ ஒரு டெமான்ஸ்ட்ரேட் மாடலுக்காக இந்த இடத்துல ஒரு எஸ்எம்பிஎஸ் ஃபேனும் கொடுத்துருக்கோம். இந்த ஃபேனை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இந்த சுவிட்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐஆர் சென்சார். அது இன்னும் உங்களுக்கு வந்து தெரியும் ஐஆர் சென்சார்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃப்ராரெக்டிவ் சென்சார். ஸோ இந்த சென்சாரை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே ஸ்பீடை மெஷர் பண்ண போகிறோம். இதோட ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலரில் ஒரு டேப் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஒன்ஸ் இது வந்து ஒரு ரொட்டேஷன் வரும்பொழுது 1 2 அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் எடுத்துக்கும். ஒன்ஸ் இதை கட்டாச்சு அப்படின்னா இதுக்கு போகிற ரேஸ் கட்டாச்சு அப்படின்னா கவுண்ட் 1 2 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதோட எக்ஸாக்ட் ஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேட் மாடியூலாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவர் சப்ளை வந்து ப்ளக் பண்ணுறேன். ப்ளக் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். ஃபேனை ஆன் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேவில் எக்ஸாக்டாக தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ டேக்கோமீட்டர் ரெடி, ப்ரெஸ் த பட்டன் வருதுங்களா. ஸோ இப்போ நான் ஃபேனு வந்து ரன் ஆகிட்டுருக்கு, எஸ்எம்பிஎஸ் ஃபேன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆர்பிஎம் மெஷர் ஆகுது. ஸோ இந்த ஃபேனோட ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆவரேஜ் ஆர்பிஎம்னு பார்த்தீங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் திரும்பவும் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ் டு ஸ்டார்ட்னு வருது இல்லைங்களா. திரும்ப இதையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் ஆர்பிஎம் மெஷர் பண்ணிக்க முடியும்.